சில நேரம் மார்க்கம் சொல்லுகிற காரணிகளை செய்கிற நேரத்தில் அதில் நமக்கு திருப்தியும் கிடைக்க மாட்டாது, அதில் நமக்கான பலனும் சில நேரம் கிடைக்காதது போன்று நமக்கு தோன்றும். சில பகுதிகள் அப்படித்தான். சில நேரம் மார்க்கத்தோடு வாழ்கிற நேரத்தில் தான் சோதனைகளும் அதிகமாக வரும். அப்பொழுது யோசிக்கலாம், ஏன் நான் இப்படி மார்க்கத்தோடு சரியாக இருக்கிற நேரத்தில் எனக்கு சோதனை வருகிறது என்று யோசிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொன்ன செய்திகளை நான் இவ்வளவு செய்தும் ஏன் எனக்கு அது நடக்கவில்லை அப்படி என்று யோசித்தால், நடக்கவில்லை என்பதால் அது ஒரு நாளும் பொய்யாகி விடமாட்டாது. அந்த நம்பிக்கை தான் முதல் வர வேண்டும். நான் செய்து பார்த்தேன், எனக்கு நடக்கவில்லை, அதனால் என்னில் குறைபாடு இருக்கிறது, குர்ஆனும் சுன்னாவும் உண்மையைத்தான் சொல்லுகிறது என்கிற நம்பிக்கை தான் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் வர வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, அஹி யஷ்தகி பத்ன், என்னுடைய சகோதரன் ஒருவர் இருக்கிறார், யஷ்டகி பத்னா, அவருடைய வயிற்றில் ஒரு நோய் இருக்கிறது, வயிற்றோட்டமோ ஏதோ ஒரு நோய் இருக்கிறது, இஸ்தத்துல் அகல் பத்ன், வயிற்றோட்டம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இஸ்கி அசலா, தேனை பருக கொடுங்கள் அப்படி என்கிறார்கள். இப்போ அல் குர்ஆன் சொல்லுகிறது, ஃபீஹி ஷிஃபா உல்லின்னாஸ், தேனில் மனிதர்களுக்கு நிவாரணம் இருக்கிறது அப்படி என்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். இவர் முதல் தடவை போய் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை இன்னும் சரியாகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது தடவை கொடுங்கள் சரியாகும் போகிறார், மூன்றாவது தடவை வருகிறார், சரியாகவில்லை அல்லாஹ்வுடைய தூதரை. அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் தேனை கொடுங்கள் அப்படி என்கிறார். நாலாவது தடவை வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சரியாகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மை சொன்னான், வகதப பத்னு அஹீக், உன் சகோதரனின் வயிறு அதை பொய்ப்பித்து விட்டது. அல்லாஹ் சொன்ன நிவாரணம் தேனில் இருக்கிறது, ஆனால் அந்த நிவாரணம் அவரின் வயிற்றுக்கு செட் ஆகவில்லை அப்படி என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த முறை கொடுத்தார், சரியாகி விட்டது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிக்கை எப்படி காட்டுகிறார் என்றால், இஸ்லாம் சொல்லுகிற வழிமுறைகளை செய்யுங்கள், அது நிறைவேறாமல் உங்களுக்கு அது நடக்கவில்லை என்கிற ஒரு ஃபீலிங் ஏற்பட்டால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதில் பிரச்சனை கிடையாது, உங்களில் பிரச்சனை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பது. இப்பொழுது இந்த ஒரு முன்னுரையை வைத்துக்கொண்டு ரிஸ்க் என்று ஒன்றை தேடுகிறோம் தானே, பொருளாதாரம் தேடுகிறோம், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை தேடுகிறோம். தேடுகிற நேரத்தில் அல்லாஹ் சில காரணங்களை சொல்லுகிறான், இதை செய்தால் உங்களுக்கு ரிஸ்க் வரும் என்று. இந்த காரணங்களை மனிதன் சிந்திப்பது கிடையாது. அதில் முதல் என்னவென்றால், அல் குர்ஆன் சொல்லுகிறது, அஸ்ஸலா, தொழுகை. தொழுதால் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்போம் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், மிக அழகாக அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். நீங்கள் பாருங்கள், அல்லாஹு தாலா சூரா தாஹாவுடைய 132வது வசனத்திலே சொல்கிறான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, உங்கள் குடும்பத்திற்கு தொழுகையை ஏவுங்கள். குடும்பத்திற்கு தானே ரிஸ்கை நீங்கள் தேடுகிறீர்கள், உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தொழுகை ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, ஏவிவிட்டு அதில் பொறுமையாக இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக், உங்களிடம் நாங்கள் ரிஸ்க் கேட்க மாட்டோம். வனஹ்னு நர்சுகுக், உங்களுக்கு ரிஸ்க் நாங்கள் தருவோம் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் என்று முடிக்கிறான். அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் பாருங்கள், குடும்பத்திற்கு தொழுகையை ஏவுங்கள், அதற்கு பின்னால் அவர்கள் நிறைவேற்றுகிறார்களா என்கிற விடயத்தில் பொறுமையாக இருங்கள். ரிஸ்க் நாங்கள் உங்களிடத்தில் கேட்க மாட்டோம், உங்களுக்கு ரிஸ்கை தருகிறோம். தொழுகையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரிஸ்கை தருகிறான் அப்படி என்கிற செய்தியை மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். இப்பொழுது நம்மிடத்தில் ரிஸ்க் தேடுவதற்கான எல்லா உலக காரணங்களும் இருக்கிறது, வீட்டில் தொழுகை கிடையாது, அல்லாஹ் சொன்ன காரணி கிடையாது. சில நேரம் உழைப்பதில் பரக்கத் இல்லாமல் இருப்பதற்கு காரணமும் இதுவாக இருக்கலாம். ரிஸ்கை கொண்டு வருகிற காரணம் தொழுகை. தொழுகை இல்லாத வீட்டில் எவ்வளவுதான் வெளியிலிருந்து உழைத்து கொட்டினாலும் கையில் இல்லாதது போன்றுதான் இருக்கும், பரக்கத் இல்லை அந்த பொருளில். எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், முதல் காரணம் தொழுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரிஸ்கை தருகிறான் அப்படி என்கிற செய்தி சொல்கிறான்.